அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் போட்டோல தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 2 வந்து திடீர்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3, மெரிட் லிஸ்ட் 4ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்து 8 மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா எல்லாருக்குமே தெரியும் தான். ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து மெரிட் லிஸ்ட் 1 வெளியிட்டிருந்தாங்க. அதுல செலக்ட் ஆன எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்க, செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுல வந்து மினிமம் கட் ஆஃப் மார்க்கே வந்து ஒரு 95, 97 இந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்குது. இந்த மெரிட் லிஸ்ட் 2 ஓகேங்களா? இப்போ வெளியிட்டிருக்கிற மெரிட் லிஸ்ட் 2ல வந்து மினிமம் ஒரு 70, 80% இந்த பர்சன்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் கிடைச்சிருக்குது. அது எப்படி கிடைச்சிருக்குது? யார் யாருக்கு இந்த மெரிட் லிஸ்ட் 2ல வந்து வாய்ப்புகள் இருக்குது? அதே மாதிரி டோட்டலா மெரிட் லிஸ்ட் எத்தனை வெளியிடப்படும் அப்படின்றதுக்கான அப்டேட் நம்ம கொடுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து இதுல வந்து எத்தனை மெரிட் லிஸ்ட் வருது இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6, 7 லிஸ்ட் வருது அப்படின்னா, கடைசியா என்ன மெரிட் லிஸ்ட் வரைக்கும் ஓகேங்களா? என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இது நேர்மையான முறையில தான் இந்த கட் ஆஃப் மார்க்லாம் செலக்ட் பண்றாங்களா? ஸோ 480 மார்க் எடுத்த எனக்கே கிடைக்கல. ஆனா வந்து 380, 370 இந்த மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. அது எப்படிங்க கிடைச்சிருக்கும்? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்கான நான் தெளிவான விளக்கமும் நான் அப்டேட்டும் கொடுக்க போறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மெரிட் லிஸ்ட் 2 ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, எப்படி நம்ம ரிசல்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது? கட் ஆஃப் எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது? ஸோ அது மட்டும் இல்லாம மெரிட் லிஸ்ட் 1ல ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் நீங்க கொண்டு போகணும்? எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் குடுப்பாங்க, அதிகமான முன்னுரிமை குடுப்பாங்க. ஸோ அது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும்? ஸோ டோட்டலா எத்தனை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா? டோட்டலா எத்தனை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட 2, 3 வெரிஃபிகேஷன்கள் நடக்கும். அது எங்கெங்க நடக்கும்? எப்படி எப்படி நடக்கும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்க போகுது. மெயினா மெரிட் லிஸ்ட் 2 வந்து நீங்க எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? அப்படி அந்த பிடிஎஃப் வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்றது? ஸோ அதற்கான அப்டேட் நம்ம முழுமையாக தெளிவாக கொடுக்க போறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஓகேங்களா? நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஒரு நபர் கேட்டிருந்தாரு, 480 மார்க் எடுத்து எனக்கே கிடைக்கல. ஆனா 370 எடுத்து 350 எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது எப்படிங்க கிடைச்சிருக்குன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அது எல்லாமே நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க. இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆகாதவங்களுக்கும், மெரிட் லிஸ்ட் 2ல நான் செலக்ட் ஆகணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் முக்கியமா ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ ஓகேங்களா? சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு முழுமையா இதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லியிருக்கிற அப்டேட் உங்களுக்கு வந்து தெளிவா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிபிகேஷன் விடுவாங்க. இது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? ஸோ இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஜனவரி மாதமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து கொடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ளை பண்றதுக்கு. இந்த மார்ச்ல நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் 1 வெளியிட்டிருக்காங்க. இப்போ மெரிட் லிஸ்ட் 2மே வெளியிட்டிருக்காங்க இல்லையா?
ஸோ இதில் வந்து மீண்டும் வந்து நவம்பர் டிசம்பரில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதற்கான அப்டேட்டுமே நான் வந்து அடுத்தது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆன நபர்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மிஸ் மிஸ் பண்ணாமல் எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா? உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, 3 எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற 10வது சர்டிஃபிகேட். ஓகேங்களா? மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அடுத்ததா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த 3ம் கண்டிப்பா இல்லைன்னா நீங்க போகவே வேண்டாம். எல்லாமே ஒரிஜினல் வேணும். அது இல்லாம 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து எல்லாத்துலயும் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? அடுத்ததா உங்ககிட்ட இருக்கிற ஹெல்த் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பாடி செக்அப் வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணி ஸோ அதற்கான சர்டிஃபிகேட் நீங்க கொண்டு போகணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க உங்ககிட்ட இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹேண்டிகேப்ஸாக இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகப்படியான பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த டாக்குமெண்ட்டை நீங்க கொண்டு போயிட்டு அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து உங்க ரிஜிஸ்டர் நம்பரு, எந்த இடத்துக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்து மெரிட் லிஸ்ட் ஒன்னுல தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே உங்க வீட்டுக்கே வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய வீட்டுக்கே அட்ரஸ்க்கே வந்து அவங்க அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸும் வந்து மாறி மாறி வரதுனால கொஞ்சம் டிலே ஆகும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சரிங்களா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல தான் உங்களுக்கான அட்ரஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நான் வந்து செலக்ட் ஆன இடம் எனக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து அங்கேயே கூட போயிட்டு நீங்க வந்து கேட்கலாம். ஓகேங்களா? நான் இங்க செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ வெரிஃபிகேஷன் வந்து எங்க பண்ணணும்? என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போனீங்கன்னா, இதுவே போதும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததா வந்து இந்த டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் வந்து மிஸ் ஆயிருந்தாலோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இருந்தாலோ உங்களுக்கு வந்து 2 நாள் டைம் குடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க சரி பண்ணிட்டு வந்துரணும். சரிங்களா? அடுத்ததா, இப்ப நம்ம மெயினா விஷயத்துக்கு வருவோம். இந்த மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆனவங்க எப்படி? ஓகேங்களா? அடுத்ததா மெரிட் லிஸ்ட் 2 இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இல்லையா? எப்படி வெளியிட்டிருக்காங்க? நாங்க வந்து செக் பண்ணி பார்த்தோம். ரிசல்ட் வரலன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே என்னன்னா, எஸ்எம்எஸ் ஓகேங்களா? எஸ்எம்எஸ் வழியாகவும், மெயில் வழியாகவும் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. மெரிட் லிஸ்ட் 2 ஓகேங்களா? அதனால அஃபிஷியலா இன்னும் இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு வரலாம். ஓகேங்களா? செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும் இந்த மாரி நீங்க என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த போஸ்டிங்க நீங்க மென்ஷன் பண்ணி இந்த மாரி செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் 2ல நீங்க உங்க நேம் இருக்கு அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணி வந்திருக்குது. அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே செக் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைலாம் நம்ம சொல்றது எல்லா வீடியோலயும் சொல்றது என்னன்னா, முழுக்க முழுக்க லக்க பேஸ் பண்ணி மட்டுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ், ஜிடிஎஸ் வேலை வந்து கிடைச்சிட்டு இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா வந்து இந்த மாரி வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எனக்கு இவ்வளோ மார்க் எடுத்தா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. யாருக்கு வேணும்னாலும் கிடைக்கலாம். ஏன்னா வந்து அவங்க செலக்ட் பண்ற இடத்த பொறுத்து இருக்குது. அதே மாரி வந்து எந்தெந்த மாவட்டத்த சூஸ் பண்றாங்கன்னு இருக்குது. எந்த போஸ்டிங் சூஸ் பண்றாங்கன்னு இருக்குது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இப்படியெல்லாம் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணியிருக்கணும். அதே மாரி மெரிட் லிஸ்ட்டும் வந்து எஸ்எம்எஸ் மெயில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல, முக்கியமான அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.